பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமி. ராமேஸ்வரத்துல இருக்கிற மாதிரி ராமர் பூஜித்த திருத்தல். ராமர் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல இருக்கிற ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினியை பிரார்த்தனை பண்ணி ஜெயிச்சு வந்ததுனால இந்த கோயில் பிரதிஷ்டைப்பட்டு சத்ருகிரகப்படும் ஒரு ஐதீகம். முன்னாடி ராமனுடைய அப்பா தசரத மகாராஜாக்காக காட்சி கொடுத்த திருத்தலம் இந்த திருத்தலம். தோஷ பரிகார நிவர்த்தி பெற்ற சுப விருத்தி ஸ்தலம். பிரமிடு அமைப்பு உள்ள கோயில் சூரியன் சந்திரன் பார்வை பெற்ற சுப விருத்தி ஸ்தலம். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள்ள சூரியன் தன் ஒளிக்கதிர்களால் பார்வை பெற்ற ஸ்தலம். சித்ரா பௌர்ணமிக்கு சந்திர பகவான் தன் ஒளிக்கதிர்களால் சுவாமியை தரிசனம் பண்ணதா ஒரு ஐதீகம். சூரியன் சந்திரன் பிறைகண்ட ராமநாத சுவாமி. தாயார் பர்வதவர்த்தினி. தாராபலம் சத்ருபலம் தத்ருபலம் குருபலம் வித்யாபலம் தத்ருபலம் அத்ருபலம் சந்தான பலம் பாக்கியம் கொடுக்க வருது பர்வதவர்த்தினி அம்பாள். பரிவார மூர்த்திகள் எல்லா சுவாமிகளும் இருந்தாலும் இங்கே மங்கள சனீஸ்வரன் குடும்பத்தோட காட்சி கொடுக்கிறது. தோஷ பரிகார நிவர்த்தி பெற்ற சுப விருத்தி ஸ்தலமா காட்சி கொடுக்கிறார். ராமேஸ்வரத்தில் நம்ம பிரார்த்தனையை வேண்டிட்டா அந்த பிரார்த்தனை நிறைவேறதா ஒரு ஐதீகம். மங்கள சனீஸ்வர பகவான் தன் குடும்பத்தோட காட்சி கொடுக்கிறது இந்தியாவிலே இந்த ஒரு கோயில் மட்டும்தான். 2 மனைவிமார்கள், ஒன்று மந்தார தேவி, ஒன்று சேஷ்டா தேவி. மந்தார தேவிக்கு 2 குழந்தைகள். வலது பக்கம் இருக்கிற மந்தார தேவிக்கு மாந்திங்கிற ஒரு குழந்தைகள், 2 மாந்திங்கிற குழந்தையும் குளிகைங்கிற குழந்தை 2 குழந்தைகள். மாந்தி தோஷம் நிவர்த்தி பெற்ற தோஷ பரிகார நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் திருநறையூர். மாந்தி தோஷம் நிவர்த்தி பெற்றது இந்த கோயில் மட்டும்தான் விருத்தி பெற்ற ஸ்தலம். ராகுகாலம் யமகண்டங்கிற மாதிரி குளிகை காலகட்டத்தில் தான் இந்த மாந்தி தோஷத்துக்கு பரிகாரம் பண்றது. ராமனுடைய அப்பா தசரத மகாராஜாக்காக சனி பகவான் காட்சி கொடுத்த திருத்தலம் திருநறையூர். மற்ற ஊரெல்லாம் சனி பகவானுக்கு கருப்பு கலர் வஸ்திரம், ஆனால் இந்த ஒரு கோயில நீல கலர் வஸ்திரத்தோட காட்சி கொடுக்கிறார். இந்தியாவிலே சனி பகவானுக்கு கொடிக்கம்பம் இருக்கிறது இந்த ஒரு கோயில் மட்டும்தான். நீல கலர் வஸ்திரம் கொடிக்கம்பம் தன்னுடைய வாகனமான காக்காயோட காட்சி கொடுக்கிறது இந்த ஒரு கோயில் தான். தோஷ பரிகாரம், அதாவது ஜாதகரியா எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் மாந்தி தோஷம் பரிகாரம் பண்ணா அது சுப விருத்தியா காட்சி கொடுக்குறது ஐதீகம்.